துலாம் ராசி. துலாம் ராசி வந்து நம்ம இந்த பர்ட்டிகுலரா ஏப்ரல் மந்த்த பொறுத்தவரைக்கும், ட்ரான்சிஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா வரப்போகுது உங்களுக்கு. பட் இந்த ஏப்ரல்ல 6த் ஹவுஸ்ல 6ஆம் இடத்துல வந்து சனி, ராகு, சுக்கிரன் உங்க ராசிநாதன், புதன் பிளஸ் வந்து சூரியன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அங்க தான் கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க. 14த் ஆஃப் ஏப்ரல்ல சூரியனுடைய பார்வை வந்து செவ்வாய் மட்டும் உங்களுக்கு 10த் ஹவுஸ்ல பொசிஷன் எடுக்கும். குரு 8ல பரிவர்த்தனை. ஒரு சுமாரான ஒரு மாதம் தான். துலாம பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆவரேஜான சுமாரான மாதம் தான். சூப்பர் மந்த் நான் சொல்ல மாட்டேன். பட் எதுவும் நெகட்டிவா இல்ல. யூ கேன் கன்டின்யூ த சேம். ஒரு வேலையில இருக்கீங்க, கன்டின்யூ பண்ணலாம். ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, கன்டின்யூ பண்ணலாம். புதிதா ஒரு பெரிய முயற்சி பண்ணணும், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லாம இருந்தா சூப்பர். ஏப்ரல்ல பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்றது நல்லது. துலாம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஏப்ரல்ல இந்த 6, 8 காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுல பர்ட்டிகுலரா வந்து 6 கூடியவன் 8ஆம் இடத்தில், 8 கூடியவன் 6ஆம் இடத்தில். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல மத்த எல்லா யோகங்களும் போய் ஒண்ணா சேர்ந்துரும். சனி இருக்கு, புதன் இருக்கு. மெயினா யோகம் இருக்கு. சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 11 இன் 6. ராகு கேது வந்து டிரான்சிட் நடக்கிற நெருக்கமான நேரமா இருக்கு. குரு ஆஸ் யூசுவல் 8ல இன்னொரு ஹார்ட்லி ஒரு மந்த் இருப்பாரு. ரஃப்லி 1 1/2 மந்த்ஸ். ஏப்ரல் அண்ட் மே 15 வரைக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல. அவருடைய ஒருத்தர் தான் பரவாயில்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, துலாம் ராசியை சேர்ந்தவங்க. டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவரா இருந்தாலும் கூட, இந்த பர்ட்டிகுலர் ஏப்ரல் மந்த்த மட்டும் ஒரு அப்சர்வ் பண்ற மந்த்தா வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா நெறைய பேர் கேட்பீங்க, சனி பெயர்ச்சி சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க. சனி பெயர்ச்சி அப்படி, சனி பெயர்ச்சி இப்படி. அப்ப இதெல்லாம் இப்ப நடக்காதுன்னா, மத்த டிரான்சிஷனும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஏப்ரல் மந்த் மட்டும் மல்டி பிளானட் கன்ஜங்ஷன் ஒன் சிங்கிள் ஹவுஸ். அத கொஞ்சம் பொறுமையா அப்சர்வ் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸோ ஏப்ரல் நீங்க வந்து ஒரு வேலை மாத்தணும், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல வந்து ஃபினான்ஷியலா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. லோன் ட்ரை பண்ணணும், வீடு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்கணும், இல்ல ஏதாவது ஒரு பிளாட் புக் பண்ணணும், இல்ல வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணணும், ஃபாரின் டிராவல் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும், இல்ல அங்கருந்து இங்க வந்து ஒரு விசிட்டரா நீங்க வரணும். ஃபேமிலி வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து வேற கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜாப் ரிலேட்டடா போடுறீங்க. இல்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு 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 யூனிவர்சிட்டிய நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க. எக்ஸாம் ஏதாவது பிரிப்பேர் பண்றீங்க. அதுக்கு டேட்ஸ் உங்ககிட்ட கேட்டுருக்காங்க. நீங்க செலக்ட் பண்றீங்க. நீங்க உங்க சாய்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க. இல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ட வாங்குறீங்க. இந்த மாரி எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஏப்ரல்ல கொஞ்சம் நகர்த்தலாம். ஏப்ரல்ல கொஞ்சம் நீங்க கடக்கிறதுனால. ஏன்னா சூரியன் மட்டும் தான் உங்களுக்கு 14த் டிரான்சிட் ஆகும். மத்ததெல்லாம் டிரான்சிட் ஆகாது. அடுத்தடுத்து வரப்போறாங்க. மேல எல்லாம் அப்படியே மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல்ல இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ண வேண்டாம். ஈவன் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ஒரு வரன் பார்க்குறீங்க, சாய்ஸ் எடுக்கிறீங்க. ஹெல்த்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கலாம். பெருசா இல்லனாலும் கூட ஒரு சின்ன சின்ன கேர் வந்து நல்லது தான் எனக்கு தோணுது. மெயினா அந்த ஸ்டமக் ரிலேட்டட் அது கேஸ்ட்ரோன்னு சொல்லுவோம் அந்த மாரி. அண்ட் இந்த இந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒரு மாரி மல்டிபிளா இருக்கிறதுனால அது எல்லாமே ஹிப் அண்ட் லோயர் பார்ட் சம்டைம்ஸ் நெக் கழுத்து சம்மந்தப்பட்டது. ஸோ துலாம் நம்ம வந்து ஒரு பிரிடிக்டபிளா ரொம்ப பாசிட்டிவா எதையும் வந்து ஒரு மாரி இத ஹை பீச் பண்ணி சொல்ல முடியல. இல்லத்தரசிகள் பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்ளோ நடக்கும்னு நெனச்சோம். அப்படியே ஒரு டிலே ஆகுதேன்னு தோணும். அந்த மாரி தான் இருக்கு. நான் ரொம்ப சாஃப்ட்டா சொல்றேன். இது வந்து ஒரு சட்டிலா இருக்கிற மந்த் தான் இது. இது ஒரு மாரி ஒரு அப்படியே ஒரு அதிரடி மாற்றத்தெல்லாம் இது கொண்டு வராது. ஒரு மாரி அமைதியா போயிட்டா நல்லது. யூ கேன் சிம்ப்ளி வாட்ச் யுவர் லைஃப். லைக் ரெகுலரா நல்லா போகுது. ரொட்டீன் கரெக்ட்டா இருக்கு. நம்ம எதுவும் பெருசா அத வந்து கொலாப்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம தள்ளிடலாம்னு நெனச்சீங்கன்னா, இது சூப்பர் மந்த் உங்களுக்கு. ஏன்னா, உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுது அப்படின்னா, துலாம பொறுத்தவரைக்கும். நீங்களா எதையாவது போய் மாத்துனா தான் பிரச்சனை வரும். எதையுமே சேஞ்ச் பண்ணல. அதே ஷோ அப்படியே தான் நடத்துறீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சீனியர்ஸ பொறுத்தவரைக்குமோ நான் அதுதான் சொல்றேன். பெண்களுக்கு அதுதான் சொல்றேன். இளைஞர்களுக்கு அதுதான் சொல்றேன். அதே மாரி மிடில் ஏஜ் மேன் ஆர் மிடில் ஏஜ் விமன் ஜாப்ல மெயினா ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கும் நான் அதுதான் சொல்றேன். ஹெல்த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். ஏப்ரல் மாதத்த நீங்க வந்து உள்வாங்குங்க. அமைதியா இருங்க. அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எப்படியும் டிரான்சிஷன் நடக்கும். அப்போ உங்க முயற்சிய நீங்க கான்ஃபிடென்ட்டா செய்யுங்க. இந்த மாதம் இத ஜஸ்ட் கடந்து வாங்க. வாழ்த்துக்கள்.